தாமரை மேல் ஆரணங்கின் துணைவி மல்லி நாடான் மடமையில் மெல்லியலாள் ஆயர் குலவேந்தன் அகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 4000 திவ்ய பிரபந்தம், அதில் நாச்சியார் திருமொழி அனுபவிக்க போகிறோம். அந்த நாச்சியார் திருமொழியில் 8ஆம் திருமொழி விண்ணீல மேலாப்பு. இந்த பாசுரங்கள் திருப்பதி திருமலை வெங்கடாஜலபதி மங்களாசாசனம் பண்ணுவதாக வருகிறது. அதாவது ஆண்டாளும் ஒரு விதத்தில் மற்ற ஆழ்வார்கள் மாதிரி, இன்னும் சொல்லப்போனால் நம்மாழ்வார் மாதிரி அங்கே இருந்து கொண்டே பெருமாளை ஒவ்வொரு திவ்யதேசத்தையும் மங்களாசாசனம் பண்ணுகிறாள். அதில் இந்த வெங்கடத்து எம்பெருமானிடம் உள்ள ஈடுபாடு, தன்னுடைய காதல், இதை தூது விடுமா போல இந்த பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. போன திருமொழியில் பார்த்தோம், ஸ்ரீ பாஞ்சஜன்ய ஆழ்வானை சில கேள்விகள் கேட்டு அதற்கு சிதையரோ உன்னோடு செல்வ பெரும் சங்கே அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டு அதற்கு கேள்விக்கு பதில் சொல்லுமா போலே அமைந்திருந்தது அந்த பாசுரங்கள். இதில் பெருமாளும் தானும் ஒன்றாக இருந்து அந்த பெருமான் இவளை விட்டு அகன்று சென்று விடவே அவன் திரும்ப வரவில்லையே என்ற ஏக்கம் கொண்டு அவனைப் போல நிறமுள்ள கருநிற மேகங்களை அவனிடம் தூதுவிட்டு, நீங்களும் அவன் வாழும் மலையில்தானே வாழ்கின்றீர்கள், அவனுக்கும் உங்களுக்கும் தொடர்பு உண்டல்லவா, நீங்களே அவனிடம் சென்று என்னுடைய நிலையை சொல்லி எடுத்து சொல்லி நான் என்ன சொல்ல விழுகிறேனோ அதை அவனிடம் சமர்ப்பிக்குமாறு நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு தூது விடுமா போல தன்னுடைய காதலை காமத்தை தூது விடுத்து ஆண்டாள். இது பரபிரம்மம், அதாவது பரமபுருஷனுடைய விஷயமாக பக்தியை நாம் தூதாக அனுப்புவது, பகவானிடத்தில் இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவிடத்தில் விடக்கூடிய தூது என்று வியாக்கியான கர்த்தாக்கள் சாதிக்கின்றனர். இந்த தூது இது மட்டும்தானா சுவாமி தூது அப்படின்னா, காளிதாசன் எழுதியிருக்கான் மேக சந்தேசம் அப்படின்னு, மேகத்தை தூது விடுதல் அப்படின்னு காளிதாசனுடைய தூது நாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ரொம்ப நாளாக பார்க்காத, அதாவது ஸ்ரீ வெங்கடநாதன் ஆகிய வேதாந்த தேசிகனுடைய தூது, காளிதாசன் தூது மேக சந்தேசம், அதே மாதிரி ஹம்ச சந்தேசம். ஹம்சத்தை தூது விடுகிறான் ராமபிரான். ஆஞ்சநேயர் திரும்பி வந்ததற்கு பிறகு சீதையினுடைய நினைவாகவே இருக்கக்கூடிய ராமபிரான் சீதையிடம் ஒரு ஹம்சத்தை தூதுவிட்டு, என்னுடைய எண்ணத்தை நீ சென்று சீதையிடம் சொல்ல வேண்டும் அப்படின்னு அன்னத்தை உபசரித்து அதை புகழ்ந்து அதை தூது செல்ல வேண்டும் அப்படின்னு செல்லக்கூடிய இடங்களையெல்லாம் அப்படியே சீதை இந்த இடங்களையெல்லாம் பார்க்க வேண்டும், இந்த இடங்களையெல்லாம் பார்க்க வேண்டும், நீ போகச்சே தப்பித்தவறி என்னுடைய பக்தர்கள் இருக்கா கிருஷ்ணந்தையில் அங்கே தங்கிடாத, எப்படி நீ அந்த இடத்துல தங்கிடாதே, லங்கைக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நீ இங்கேருந்து தூது போயிட்டே இரு, தூது போகிற வழியிலே உனக்கு திருமலை வரும், ஆந்திரா தேசங்களில் திருமலை வரும், அப்புறம் ஸ்வர்ணமுகி ஆறு வரும், அப்புறம் சத்யவிரத க்ஷேத்திரம் வரும், அந்த அதுக்கடுத்தது ஹஸ்திசைலம் வரும், அதற்கடுத்தது திருவள்ளரை வரும், இப்படி ஒன்று ஒன்றா சந்திரபுஷ்கரணி சேஷபீடம் இப்படி ஒவ்வொன்றாக விவரித்து திருமாலிருஞ்சோலை, அதற்கடுத்தது தாமிரபரணி ஆறு, அதற்கடுத்தது மைனாக மதி, இப்படி திரிகூட்டமலை வரைக்கும் தூது செல்வதை விவரிக்கிறது. அதுக்கப்புறமாக ராவணனுடைய அரண்மனை, அங்கே சிம்சுபா மரம், அந்த இடத்திலே சீதை என்பவள் இருப்பாள். ஸோ நீ அங்கே சென்று என்னுடைய மனத்தை சொல்வாயாக அப்படின்னு ராமபிரான் தூது விடுமா போலே அமைந்திருக்கிறதான் ஹம்ச சந்தேசம். அதில் வேதாந்தேசிகன்
சொல்லக்கூடியது ஆந்திர கன்னட இடைப்பட்ட இடம் அப்படிங்கிற மாதிரி. விஷ்ணோர் வாசாத் அவனி வகனாத் பக்தரத்னை சிரோபிகி சேஷ சாட்சாத் அயமிதி ஜனைஹி சம்யக் உன்னீயமானஹ அப்ரையுக்தோ லகுபி அசிரோன் முக்தி நிர்மோக கல்பைஹி அக்ரேபாவி ததனு நயனே ரஞ்சயன் அஞ்சனாத்ரி அப்படிங்கிறதாக. அதாவது இது எங்கே இருக்கக்கூடிய இடம்? ஆந்திர கர்நாடக எல்லையிலே இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல அஞ்சனம், அதாவது அஞ்சனாத்ரி, அஞ்சனை என்னும் மலை எனப்படும் திருவேங்கட மலையிலே விஷ்ணுவுக்கு உறைவிடமாக இருக்கக்கூடிய இடம். அது எப்படிப்பட்ட இடம்னா, நாகராஜன் பூமியையும் கீழே தாங்கிக் கொண்டு மேலே பகவானுக்கு மேலேயும் முடிகளாகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாகராஜன் கிழக்கில் வலுவாகவும் மேற்கில் தலைகள் கொண்டு கிழக்கில் வலுவாக பாம்பின் உடல் போல காணப்படும். இப்படின்னு அப்படியே விவரிக்கிறார். அந்த திருவேங்கட மலையை பற்றி விவரிச்சு அப்படிப்பட்ட அந்த ஊகிக்கக்கூடிய இடத்திலே லேசான மேகங்களோடு சேர்ந்ததுமாகிய அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். மேகங்களோடு சேர்ந்தது அப்படிங்கிறதுனால இவர் எதை சொல்றாருன்னா, அந்த மேக சந்தேசத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டாளும் மேகத்தை தூதுவிட்டதாக சொன்னதுனால அப்படி மேகங்கள் அடர்ந்த மலையாக இருக்கக்கூடிய அந்த திருவேங்கட மலையிலே வசிக்கக்கூடிய மகாவிஷ்ணுவையும் நீ பார்த்து விட்டு செல்லு அப்படின்னு சொல்ற மாதிரி அமைந்திருக்கிறது. இதே விஷயத்தை நம்முடைய திருமிழிசை ஆழ்வாரும் சொல்றார். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த திருமலையிலே என்ன இருக்கும், நீ யாரை பார்க்க வேண்டும், அங்க இருக்கிறவா எப்படி இருப்பான்னு ஒரு சின்ன கோடிட்டு காட்டுறார் பாருங்கோ. தத்ராரூடைஹி மகதி மனுஜைஹி ஸ்வர்கிபிச்சாவதீர்ணைஹி சத்வோன் மேஷாத் வியகபத மிதஸ்தாரயம் யாதிவேதைஹி சாதாரண்யாத் பலபரிணதே சங்கச்சோ பத்யமானாம் சக்தியா காமம் மது விஜயினஸ் தொம் ச குர்யா சபர்யாம். அதாவது அங்கே வானவர்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய இடம், ஆனாலும் அவரவர்களுக்கு என்று வித்தியாசம் உண்டு. இது எங்கே இருந்தாலும் அங்கு சென்றிருப்பவர்கள் எல்லோரும் சத்வகுணம் சிறப்புற விளங்குகிறார்கள். ஆகையால் அங்கே அந்த ஏற்றத்தாழ்வுக்காக எம்பெருமானுடைய அனுகிரகத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்படிங்கிறது வியாக்கியான கர்த்தாக்களுடைய விசேஷம். அந்த இடத்துல ஜாதி, வர்ணம், ஆச்சாரம், பணம் முதலாவை எல்லாம் போய் ஒரே விதமாகி விடுகின்றன. எம்பெருமானை ஆசிரித்தார்களை விஷ்ணுவை சார்ந்தவர் என்றே சொல்லிக்கொள்ள வேணும். கிரமம், குலம், கோத்திரம் என்றார் போன்றவற்றை முன்னிடல் ஆகாது என்றோ பிரமாண வச்சனம் கூறுகிறது அப்படின்னு வியாக்கியான கர்த்தா விவரிக்கிறார். அதாவது அவனிடத்திலே எந்த விதமான வேறுபாடும் இல்லை, அப்படிப்பட்ட வேறுபாடு இல்லாதவனாக விளங்குகின்றான் அப்படிங்கிற சொல்றார். அதே அர்த்தத்தை தான் இந்த அர்த்தத்தை தான் அவர் சொல்றார். அதுதான் முதல் பாசுரம் சொல்றது பாருங்க. விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கள் தென்னீர் பாய் வடவேங்கடத்தென் திருமாலும் போந்தானே கண்ணீர்கள் முளைக்கு வட்டில் துளி சோர்வேனை பெண் நீர்மை ஈடு அழிக்கும் இது தமக்கு ஓர் பெருமையே. எது பெருமை அப்படிங்கிறது இது தமக்கு ஒரு பெருமையே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கண்ணீர் துளிகள் விழுவதால் தானும் சோர்வடைகிறாளே என்பதுதானே என்னுடைய கருத்து என்று. அதாவது நெருப்பு பொறிப்பட்டது போல் அப்படிங்கிறார். இந்த வருத்தம் கலந்த கண்ணீர்ல அது அப்படி விட்டு தெரிக்குமா, தெரிக்கச்சே எப்படி இருக்கும், நெருப்பிலே விழுந்த கண்ணீர் எப்படி தெரிக்குமோ அந்த மாதிரி வானம் முழுவதுமாக எப்படி இருக்கு, நீலமேக சியாமள ரூபமான நீல நிறமாக விண் நீல மேலாப்பு அப்படிங்கிறார். மேல் கட்டியை விரித்தார் போல அமைந்திருக்கிறது அந்த இடம். இது அப்படியே கருநீல மேகங்கள் சூழ்ந்தார் போல அப்படிங்கிறது. அந்த இடத்திலே எப்படிப்பட்ட தெளிவுள்ள அருவிகள் பாயக்கூடிய இடமாக இருக்குமா. தென்னிய நீர் பாய் வேங்கடத்தென் திருமாலும் அப்படிங்கிற தெளிந்த அருவிகள் பாயும் இடமான திருவேங்கட மாமலை. அது எப்படி இது, பெருமானும் உன்னோடு கூட எழுந்தளினான் அல்லவா. அப்படிப்பட்ட என்னுடைய பெண்மை நீ சென்று
அவனுக்கு தெரிவிப்பாயாக. அதாவது நாம் எல்லாமே நாயகன் தான் வெளியிட்டதை சொல்லுவதாக, நாயகா நாயகி பாவத்திலே ஒரு நாயகி நாயகனிடத்திலே தன்னுடைய உள்ள கிடக்கையை சொல்லுகின்றாள் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம். இந்த தாத்பரியத்திலே வரக்கூடியதாக சிறப்பு பொருளை உணர்த்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த முதல் பாட்டு. இப்போ அடுத்த பாட்டு, ரெண்டாவது பாட்டு, இதே விசேஷத்தை நம்முடைய இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, இதனுடைய அந்த மலையினுடைய பாங்கை நாம் கவனிக்கிற போது ஒரு பெரிய மலையாக இந்த திருவேங்கட மாமலை அமைஞ்சிருக்கு. அந்த மலையினுடைய இன்னொரு புறத்திலே இருக்கக்கூடியது தான் அகோபிலம். அந்த அகோபிலத்தையும் அது எப்படி எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறது திருமிழ்சேழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் சொல்றார் பாருங்கோ. கங்கை நீர் பயந்த பாத பங்கையத்தம் அண்ணலே அங்க யாழ் சங்கு தண்டு வில்லு மாளும் ஏந்தினாய் சிங்கமாய தேவதேவ தேனுலாவும் என்மலர் மங்கை மன்னி வாழுமார்ப ஆழிமேனி மாயனே அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது சிங்கமாய தேவதேவன், சிங்கமும் ஆனவனாக நீ தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விளங்கியவனே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதை தான் இவரும் சொல்றார். அந்த இடத்திலிருந்து மலை ஆரம்பிக்கிறது. அது ஒரு பெரிய மாமலையாக திருவேங்கட மாமலை அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத ஆழ்வாரம் மென்ஷன் பண்ற அதே விஷயத்தை வேதாந்த தேசிகனும் சாதிக்கிறார். இப்போ அடுத்த பாசுரம், மாமுத்த நிதிஸ்வரியும் மார்முகில் காள். அதாவது இதை 2-3 விஷயத்தில் நாம் அதிகமாக உள்ளுக்குள்ளே ஃபிலசாபிக்கலாக போகிறதில்ல. ஒரு சில விஷயங்கள் நாம் போகணும் அப்படின்னா இங்கேருந்து கேரி ஆன் பண்ணிட்டு போகிறோம். என்ன ஒன்று கேரி ஆன் பண்ணுறது? ஒன்று உபாயம், ஒன்று உபேயம். அல்லது ஒருத்தர் இங்கேருந்து அனுப்பச்சே ஆண்டாள் தூது விடுகிறாள் திருவேங்கட மாமலை. தூதாக இடையில் செல்லக்கூடியது எது? கனத்த இதயம் உள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாமுத்த நிதி சொரியும் மாமுகில் காள். எப்பையும் அன்பை சொரியக்கூடியது, நிதியை சொரியக்கூடியது, நிதி வழங்கக்கூடியது. நிதி அப்படின்னா கல்வியும் ஒரு நிதி, செல்வமும் நிதி. இப்படி இதனால் விளையக்கூடியது அனைத்தும் நிதியாக எது எதெல்லாம் பகவானிடம் சேர்க்குமோ, எது எதெல்லாம் இந்த வாழ்க்கைக்கு தேவையோ அனைத்துமே நிதிகளாக வழங்கக்கூடியது. அந்த நிதியத்தில் எது நமக்கு பகவானிடம் கொண்டு சேர்க்கும் அப்படின்னா ஆச்சாரிய சம்பந்தம் கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறத என்னுடைய தாத்பரியம். அந்த ஆச்சாரியனிடத்திலே நாம் வேண்டிக்கிறது இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவிடம் சேர வேண்டும். அதற்காக நம் ஆச்சாரியன் எப்படிப்பட்டவன்? நிதியை சொரியக்கூடியவன். விண்ணீல மேலாப்பு விரித்தது போல் இருந்தது மேகங்கள். அப்படின்னா அந்த மேகங்கள் எப்படி இருக்கு? ஆச்சாரியன் எப்படி இருக்கா? எல்லாவற்றையும் கற்று தெளிந்து நமக்கு நிதியை அளிக்கக்கூடியவனாக நம்முடைய ஆச்சாரியன் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆச்சாரியனை நாம் பின்பற்ற வேண்டும். பின்பற்றி அவனுடைய பாதகமலங்களை வணங்கி அவனிடமிருந்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு நீ தூது, அது நாம் கேட்கவே தேவையில்லை. இந்த ஜீவாத்மாவே பரமாத்மாவிடம் சேர்ப்பதற்கான அனைத்து வழிகளையும் செய்யக்கூடியவன் ஆச்சாரியன். இருந்தாலுமே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம பெருமாள்கிட்ட போகச்சவே இப்போது சாதாரணமாக நம்ம பெருமாள்கிட்ட நம்மளுக்கு தெரியாத யார் வந்திருக்கா என்னன்னு பெருமாளுக்கு தெரியாதா? ஒரு அர்ச்சனை பண்ணச்சு முன்னாடி சொல்கிற ஆச்சு அஸ்ய எஜமானஸ்ய அப்படின்னு ஆரம்பிக்கிறார். குலம் கோத்திரம் எல்லாத்தையும் இப்படிப்பட்டவனாக உன்னுடைய பக்தன் வந்திருக்கிறான், அவனுக்கு இதெல்லாம் இருக்கு, நீ அதை செய்வாயாக அப்படின்னு அந்த பட்டாச்சார் ஆரம்பித்து எல்லாத்தையும் சொல்கிறார். வந்திருக்கிறது பெருமாளுக்கு தெரியும், யார் வந்திருக்கான், எந்த குலம், எந்த கோத்திரம், என்ன நாமம் எல்லாம் தெரியும். இருந்தாலுமே ஒரு ரெக்வஸ்ட் நாம் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பத்ததின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு பத்ததியாக வரக்கூடியது தான் இதுவும். அதனால் அந்த பத்ததின்னா அந்த ஆச்சாரியனிடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், ஆச்சாரியன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத சொல்ல வருது. மாமுத்த நிதிஸ்வரியம், சிறந்த முத்துக்களையும் பொன்னையும் கொண்டு பொழிகின்ற காலமேகங்கள். அந்த ஆச்சாரியன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா எல்லா விதமான சத்குணங்களையும் உள்ளடக்கியவன். உனக்கு என்ன வேணுமோ, அதாவது இந்த மாமலையிலே நீர் பொழியணும் அப்படின்னா மாமலைக்கு நீர் தேவை. அங்கே இருக்கக்கூடிய ஜந்துக்களுக்கு, மிருகங்களுக்கு, விலங்குகளுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளுக்கு அனைத்திற்கும் தேவை. என்னென்ன தேவையோ அதையெல்லாம்
செய்து தரக்கூடியது மேகங்கள். அப்படிப்பட்டவன் தான் தன்னுடைய சிஷ்யனுக்கு என்ன தேவை என்பதை செய்து அதை அளிக்கக்கூடியவன் தான் ஆச்சாரியன். அப்படிப்பட்டவனே வேங்கடத்து சாமத்தின் நிறம் கொண்ட தாளாளன் வார்த்தை என்னே காமத்தீயில் புகுந்து கதுவப்பட்டிடை கங்குல் ஏமத்தோர் தென்றலுக்கு இங்கு இலக்காய் நான் இருப்பேனே. சாதாரணமாக பார்த்தா இங்கே திருவேங்கட மாமலையில் எழுந்துள்ள நீல நிறமுடைய எம்பெருமானுடைய செய்தி ஏதேனும் உண்டா? காம நெருப்பானது என் உள்ளே காமத்தை உள்ளே புகுந்து என்னை எரித்து கொண்டிருக்கிறதே, அது தென்றலாக மாறி நான் இலக்காக இங்கிருப்பேனோ என்பதை நீ எடுத்து சொல்லுவாயாக அப்படின்னு ஆண்டாள் வெளிக்கிறார். அதாவது இந்த காமத்தீ அப்படின்னா இங்கே இந்த நம்ம சுற்றி நம்ம என்ன இருக்கு சுவாமி, இந்த சம்சார சாகரம் என்ற தீ நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கு. சம்சார சாகரம் என்ற தீ நீங்கள் காட்டில் தீ பார்த்தேன்னா தெரியும். ஒரு இடத்துல ஆரம்பிச்சதுன்னா அது என்ன ஆகும்னா காட்டையே கொஞ்சம் 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 கொஞ்சமாக தன்னுள் வாங்கி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட தீ என்னை வாங்கி கொண்டே இருக்கிறது. அதற்கு தென்றலும் துணை செய்கிறது. அதனால் ஆன்மா பட்டு போய் அடியோடு வெந்து போய் நிற்கின்றது. இப்படி இரண்டின் கையிலும் அகப்பட்டு நான் தடுமாறி கிடைக்கின்றேனே, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுவு கிடைக்காதா? இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவிடம் கொண்டு சேர்க்கும் வழி என்ன என்பதை நான் தெரிந்து கொள்வதற்கு உன்னிடம் தூது விடுகின்றேன், நீ என்னை சேர்க்க மாட்டாயா அப்படின்னு. இதில் ஒரு வார்த்தை ஏமத்தோர் தென்றலுக்கு இங்கிலக்காய் நான் இருப்பேனே. ஏமம் அப்படின்னா வலி அப்படின்னு அழகுன்னு அர்த்தம், வலின்னு அர்த்தம், மயக்கம்னு அர்த்தம், இனிமைன்னு அர்த்தம். இது எல்லாமே ஏமம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அது தவிர அழகிய படுக்கை அப்படின்னு பொருள்படுகிறது. இந்த எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஏமத்து ஓர் தென்றலுக்கு இங்கு நான், அதாவது வலி எனக்கு இருக்கு, அந்த காட்டாற்று வலியிலே ஒரு தென்றலாக தடவி கொடுக்கக்கூடியதாக ஆச்சாரியனுடைய கிருபை எனக்கு இருக்கிறது. இது ஒன்று. இன்னொன்று ஏமம் மயக்கம்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. நான் இந்த சம்சார சாகத்திலே இன்று உழன்று மயங்கி அப்படியே எனக்கு தெளிவு பிறக்காமல் நின்றுருக்கேன். அந்த தென்றல் எனும் தெளிவை எனக்கு கொண்டு வந்து என்னை கரை சேர்ப்பாயாக அப்படின்னு சாதிக்கிறதாக உண்டு. மூன்றாவது, இது ஒரு இனிமை. அதாவது இனிமை அப்படிங்கிறதாலே சில பேர் சொல்லுவாங்க அன்பு தீயால் என்னை கட்டு போட்டு விட்டான் அப்படின்வா. அந்த அன்பு தொல்லை அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அன்பு தொல்லை இனிமை என்பது என்னை இழுத்து கொண்டே இருக்கிறது. நான் பல விஷயத்தில் போன பிறவியில் என்ன பண்ணிருக்கேன், நான் என்னுடைய கர்மா நல்லதும் பண்ணிருக்கேன், அதனால் சில இனிமைகள் என்னிடம் இருக்கின்றன. அந்த இனிமைகள் நான் செய்யக்கூடிய போன பிறவியில் செய்த இப்போது செய்யக்கூடிய இனிமையான சில நிகழ்வுகள் என்னை இங்கேயே இருத்தி கொண்டிருக்கின்றன. அவை இடமிருந்து என்னை நீ காப்பாயாக விலக்கி கொண்டு செல்வாயாக தென்றலே அப்படின்னு சாதிக்க மாட்டேன். அதாவது நான் நலிவுபட்டு கொண்டே உயிர் தரித்து இருப்பேன் என்று அவர் நினைத்தாரே ஆகில் அது பொய்யாக போகிறது. நான் உயிர் தரிக்க மாட்டேன், என்னை இழந்த பின் தாம் உயிர் வாழலாம் என்று நினைத்திருக்கிறாரோ. தன்னை இழந்த பின் என்னை இழந்தாரா, என்னை இழந்த பின் தன்னை இழந்தாரான்னு பாரதி பாடுவான் இல்லையா பாஞ்சாலி சபதத்தில். அந்த மாதிரி நான் இருப்பது அவனுக்கு தெரியாதா, அவன்தானே என்னை படைத்தான், நான் என்ற காம மோகத்திலே உழன்று கொண்டிருக்கிறேனே, சம்சார சாகரத்திலே ஒரு பக்கம் நான் உழன்று இதிலிருந்து மீள முடியாமல் இருக்கின்றேனே, இதை நீ அவனிடம் எடுத்து சொல்லுவாயாக. இது கொஞ்சம் தெளிவு பிறந்ததாக ஆச்சாரியனிடத்திலே வைக்கக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட். இப்போ அடுத்த பாசுரம் பாருங்க. ஒளிவண்ணம் வளை சிந்தை உறக்கத்தோடு இவையெல்லாம் எளிமையால் இட்டு என்னை ஈடு அழிய போயினவால் குளிர் அருவி வேங்கடத்து என் கோவிந்தன் குணம்பாடி அழியத்த மேகங்காள் ஆவி காத்து இருப்பேனே. இது எப்படி? அவன் என்னோடு கலந்த காரணத்தால் எனக்கு துணையாக இருந்த ஒளிவண்ணம் வளைகளாகிற வெளிச்சிறப்புகளும் சிந்தை உரங்களாகிற உள்சிறப்புகளும் வெளியே உள்ளே. அதாவது இது சுவாமி, இது என்னன்னா எனக்கு மனக்குழப்பமாக இருக்குது.
சில சமயங்களில் தெளிவு பிறக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் சில சமயங்களில் அந்த தெளிவே இல்லை. எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதா, தினம் தினம் நாம் சந்திக்கக்கூடியவை தான். ரொம்ப பார்த்தா ஆஹா இன்றைக்கி நான் ப்ளசண்ட்டாக இருக்கேன்னு சொல்லுவோம், திடீர்னு எதையோ ஒன்று மனச்சிந்தனை அழுத்தும். நம்மளுக்கு நல்லது நடந்துகிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தா ஏதோ ஒன்று அதில் நம்மளை அப்படியே பின்னாடி இழுக்கிற மாதிரி இருக்கும். இட் இஸ் அ பேலன்சிங் வேர்ல்ட். எல்லா விதத்திலும் என்னை இந்த பக்கமும் போக விடலை, அந்த பக்கமும் போக விடலை, நான் நடுவில் ஆட்டுன்னு முழிச்சுன்னு இருக்கேனே, அதற்கு ஏதாவது வழி கிடைக்காதா? குளிர் அருவி வேங்கடத்தது. எப்படிப்பட்ட வேங்கடம்? என்னை குளிர்விக்கக்கூடியது. அப்படின்னா குளிர்விக்கக்கூடியதுன்னா என்ன? என்னுடைய இந்த அதாவது அனல் கீழேந்து வந்துட்டு இருக்கு, இதற்கு குளிர்விக்கிறது அப்படின்னா யார் விற்பான்? என் கோவிந்தன். அவன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய குணம் பாடி அழியத்த மேகங்கால் ஆவி காத்து இருப்பேனே, வேற ஒன்றுமே கிடையாது. மகாலட்சுமி சொல்கிற மாதிரி, ஆஞ்சநேயர் சொல்கிற மாதிரி, இன்னும் இந்த உடம்புல உயிர் மட்டும்தான் பாக்கின்னு அவர்கிட்ட போய் சொல்லு. ஆவி காத்து இருப்பேனே, வேற ஒன்றுமே இல்லை, வெறும் ஆவியை மட்டும் நான் வைத்து காத்து கொண்டிருக்கிறேன் மேகங்கால், நீ போய் சொல்லு. இதே தான் ஆஞ்சநேயன்ட்ட மகாலட்சுமி சொன்னார், சீதாலட்சுமி சொன்னார், ராமன்கிட்ட போய் நீ சொல்லு, வேற ஒன்றுமே இல்லை, என்கிட்ட ஆவி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு. அதைத்தான் இங்கே ஆண்டாளும் மென்ஷன் பண்ணுறார். குணம் பாடி ஆவி காத்திருப்பேன். இதை 3 விஷயத்தில் தத்துவாச்சாரியர்கள், அதாவது வியாக்கியான கர்த்தாக்கள் விளக்கிறார். அவனை தியானிப்பவர்கள் அவனோடு தியான நிலையில் கூடியிருக்கக்கூடிய குணானுபவம் அப்படின்னு சொல்கிறார். அந்த குணானுபவமானது பிரிந்திருக்கும் போது நமக்கு சங்கீதத்தினால் ஒன்று சேர்கிறோம், தியானத்தினால் ஒன்று சேருகிறோம், ஞானத்தினால் ஒன்று சேருகிறோம். இப்படியாக ஒன்று சேர நினைத்து நாம் தவிச்சுன்னு இருக்கோம். இது ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த உயிருக்கு நானோ நாதன், நான் இல்லையே நாதன், நீ அல்லவோ நாதன், இதை பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பல்லவோ, இல்லையா? யாருமே இல்லை, நான் இங்கே என்னுடைய உயிரை தியாகம் பண்ணி கொள்ளுகிறேன்னு எப்படி முடிவெடுத்தாள் அவள்? சீதாலட்சுமி. ஆனாலும் அவன் என்னை இந்த உயிர் உன்னுடையதல்லவோ, நீ வந்தல்லவோ என்னை காப்பாற்ற வேண்டும். அவன் அனுபவிப்பது தானே இது, அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே இது. இது 2வது தன்மை. 3வதாக, ஆணைக்குரிய அலங்காரங்கள் கட்டுக்கள் முதலியவற்றை குதிரையால் சுமக்க முடியுமோ? ஒரு யானை தன்னுடைய எவ்வளவு வேணாலும் வலிமையை யானை மேலே ஏற்றலாம். அம்பாரின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பெரிய பெரிய விஷயங்களை யானை மேல் ஏற்றி செலுத்தலாம். ஆனால் அவை அனைத்தையும் குதிரை மேல் ஏற்ற முடியுமா? கிருஷ்ணா, கோவிந்தா, நான் எவ்வளவு தாங்குவேன்? என்னை இவ்வளோ சோதிக்கிறியே, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, எனக்கு ரொம்ப சோதிக்கிறேன் நீ, நான் எவ்வளவோ தாங்குவேன். நான் ஒரு குதிரை மாதிரி, யானை மாதிரி அல்லவே. அவை அளித்த வேகங்கள் என்னை விட்டு பிரிந்தது போல அல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சம்சார சாகரத்தில் உன்னை அடையணும்னு எனக்கு ஆசை இருக்குது, அதற்கான வழிகள் இருக்குது, என்னன்னு புரியல. இந்த சம்சார சாகரம் ஒரு பக்கம் என்னை இழுக்கிறது, இதிலிருந்து நான் விடுபடுவதற்கு எனக்கு வழி சொல். என்னுடைய ஆச்சாரியன் மூலமாக, அதாவது மேகங்கள் மூலமாக பகவானிடத்திலே நீ செலுத்து, அவனை சேர சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது 4ஆம் திருமொழியாக, 8ஆம் திருமொழியிலே 4ஆம் பாட்டாக வரக்கூடியது, மின்னாகத்து எழுகின்ற மேகங்கள். மின் நாகத்து எழுகின்ற மேகங்கள். நாகம் அப்படின்னா நம்ம நிறைய தரம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த நாகம்ங்கிற வார்த்தை கம்பநாட்டாழ்வான் யூஸ் பண்ணுறது. நாகமது நாகமென நாகமுரன் என்றான் அப்படின்னு. நாகம்னா வானம், நாகம்னா நாகம் அதாவது பாம்பு, நாகம்னா காளை, நாகம்னா மலை. இப்படி நாகத்திற்கு பல பொருள்கள் உண்டு. இங்கே வானம் என்ற பொருளிலே வருகிறது. மின் நாகத்து எழுகின்ற மேகங்கள், அதாவது மின் நாகம் அப்படின்னா ஒரு செகண்ட், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், மின்னல் போன்று எழுகின்றது. வேங்கடத்து தன் ஆக திருமங்கை தங்கிய சீர் மார்வர்க்கு என்னாகத்து இளங்கொங்கை விரும்பி தாம் நாள்தோறும் பொன்னாகம் புல்குதற்கு என் புரிவுடைமை செப்புமே. என்னை கொஞ்சமாவது புரிஞ்சுக்குவேன். நான் கோயிலாக சுற்றுறேன். 108 திவ்யதேசத்தில் 95 திவ்யதேசங்கள் சேவிச்சுட்டேன். நான் பெருமாளுடைய அனுகிரகம் இன்னும் எனக்கு என்னமோ கஷ்டங்கள் கொடுத்துட்டே இருக்கே இறைவா. கிருஷ்ணா, எனக்கு இதிலிருந்து விடுபடுவதற்கு தன்மையே கிடையாதா?
அதாவது மின்னல் வானிலே தோன்றும்படி எழுகின்ற மேகங்களை, அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேகங்களால் தான் மின்னல் தோன்றுகிறது. மேகங்களுக்கு இடையே உராய்வு ஏற்படுவதனால்தான் அங்கே இருக்கக்கூடிய மேக கூட்டங்கள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து தண்ணீரை தான் கொண்ட மேகங்களாக, வெண் மேகங்களாக அல்ல, தண்ணீரை தான் கொண்ட மேகங்கள் தான் அந்த மின்னல் ஏற்படுவான். அப்படின்னா என்ன, எனக்கு ஒரு ஸ்பார்க்கு, நான் இந்த சம்சாரத்தில் இருக்கேன், உன்னை அடையணும், அந்த ஜீவாத்மாவது பரமாத்மாவை அடையணுங்கிற எண்ணம் எனக்கு ஏற்படணும். அந்த எண்ணம் உன்னுடைய நீர் என்ற கருணையினாலே தான் ஏற்பட்டது. அதுதான் அந்த வாசகத்தினுடைய விஷயம். மின்னாகத்து எழுகின்ற மேகங்கள், அப்படிப்பட்ட உடையவன் உடைமையை பெற ஆசைப்படலாமே ஒழிய உடைமை உடையவனை பெற ஆசைப்படுவதாகுமோ அப்படின்னு கேட்குறார். பகவான்கிட்ட நான் சரணடைஞ்சு என்னை ஏற்றுக்கோன்னு கேட்கலாமே ஒழிய நீ போய் பகவானை சொல்லு, அவங்கிட்ட என்னை ஏற்றுக்க சொல்லுன்னு நான் கேட்க முடியுமா மேகங்கள்? முடியாதே. ஆச்சாரியன்கிட்ட நாம் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம், எனக்கு நீங்கள் வழிகாட்டுங்க, இந்த கர்மாவை தொலைத்து இந்த ஜீவாத்மாவானது மோட்சத்தை அடைவதற்காக வழிகாட்டுங்கன்னு நாம் ஆச்சாரியன்கிட்ட கேட்கலாமே ஒழிய அந்த ஆச்சாரியன் மோட்சத்தை எனக்கு காட்டுன்னு கேட்கலாம் ஒழிய அந்த மோட்சம் எனக்கு வரணும்னு நம்ம கேட்க முடியுமா? மேகங்களை இதை நாங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ரெக்வஸ்ட், அது என் தலைமையிலிருந்து வரக்கூடிய, என்னுடைய சைடிலிருந்து வரக்கூடிய ரெக்வஸ்ட். பாதுகாப்பவன் அவன்தானே என முறை மாற்றி சொல்லுங்கள் மேகங்காலை அப்படின்னு இவர் முடிக்கிறார். அடுத்தது 5ஆம் பாட்டு. வான் கொண்டு கிளத்தெழுந்த மாமுகில்கள் வேங்கடத்து தேன் கொண்ட மலச்சிதற திரண்டு ஏறி பொழிவீர்களோ, ஊன் கொண்ட வள்ளுகிறால் இரணியனை உடல் கிடந்தான் தான் கொண்ட சரிவளைகள் தருவாகில் சாற்றுமினே. திருமலையிலே தேன் நிறைந்துள்ள மலர்கள் சிதறும்படியான திரள் திரளாக வானிலேறி மழையை பொழிகின்ற மேகங்கள் அப்படிங்கிறது. அதாவது ஆச்சாரியன் கிட்ட இருக்கக்கூடிய அன்பு. நாம் நினச்சிட்டு இருக்கோம் ஆச்சாரியன், நாம் கேட்குறோம் கேட்டுட்டே இருக்கோமே, ஆச்சாரியன் பதில் சொல்லவே இல்லையே. ஆனாலும் அவர்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. அவர்கிட்ட நிறைய பொதிந்து உள்ளது. எப்படி தேன் போன்று இனிமையாக பழகக்கூடியவர், இனிமையாக இருக்கக்கூடியது. தேன் சொரியும் அப்படின்னா தேன் பல விதத்தில் சொரியக்கூடியது. நமக்கு எந்த ஒரு மருந்து சாப்பிட்ணும்னாலும் அந்த மருந்து கூட தேன் கலந்து கொடுன்னு சொல்லுவார். சாதாரணமாக ஒரு தேனே ஒரு மருந்து. இந்த என்னுடைய நோய்க்கெல்லாம் மருந்தாக விளங்கக்கூடியவன் அவன். அந்த மருந்திற்கு தேனாக, அதாவது ஆச்சாரியனிடத்திலேயே அந்த தேன் கலந்த மருந்து இருக்கிறது, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்னுடைய ஆச்சாரியன் தேனாக திகழ்கின்றான். நாம் அவனை புரிந்து கொள்ள வேண்டும். மேகங்கள், நீங்கள் என்னுடைய ஆச்சாரியன் மாதிரி இருக்கேள், நீங்கள் ஊன் கொண்ட வள்ளுகிறாள் இரணியனை உடல் கிடந்தான் உடல் இடந்தான் தான் கொண்ட சரிவளைகள் தருமா. தசைப்பற்றுள்ள கூர்மையானவையாக நகங்களாலே இரணியனுடைய உடலை கிழித்தானா, பிளந்த எம்பெருமான் அப்படிங்கிறார். இந்த இரனுடைய உடலை பிளந்த எம்பெருமானச்சே வாலியினுடைய கம்பநாட்டாழ்வான் சொல்லுவான், உள்ளுக்குள்ள எங்கேயாவது வாலி வதம், அதே மாதிரி ராவண வதம். வாலிவதம் ஒரு மாதிரியானது, ராவணவதம் ஒரு மாதிரியானது. ராவணவதத்திலே பகவான் விட்ட அம்பானது உடனே புகுந்து வெளியில் வரல. வாலி அந்த அம்பை பிடித்து கொண்டான். ஆனால் ராவணனால் பிடிக்க முடியவில்லை. அந்த அம்பு அப்படி தடவிண்டே இருந்ததான் கொஞ்ச நாள். தடவியதோ ஒருவன் வாலி அப்படின்னு முடிப்பார். என்னத்திற்கு தடவியது அப்படின்னா, இன்னும் எங்கேயாவது ராமனுடைய மனைவியாக சீதை என்ற எண்ணம் அவனுடைய மனதிலே இருக்கின்றதா என்று தடவி தடவி பார்த்து அதை ரிமூவ் பண்ணிடணுமா. அதனால தடவியதோ ஒருவன் வாலி, ஒருவன் முதலாளிங்கிற மாதிரி ஒருவனுடைய வாலி தடவியது அப்படின்னு சாதிப்பான் கம்பநாட்டாளன். அந்த மாதிரி அந்த இவனுடைய இரக்கம் என்ற குணம் மறைந்து விட்டதே, வேற ஏதாவது இவனுக்கு அரக்க குணம் இன்னும் இருக்கா அப்படின்னு இவனுடைய நகங்களால் கிழித்து எடுத்து பார்த்தாராம் பெருமாள். ஆணான பிரகலாதனுக்கு உதவுவது போல் பெண்ணான எனக்கும் உதவக்கூடாதா அப்படின்னு மேகங்களை ஸ்லாகித்து பேசுகிறாளாம் ஆண்டாள்.
இந்த இடத்துல அதாவது இவ பேசச்சே அந்த ஆணான பிரகலாதனுக்குத்தானே பகவான் உடனே வந்து உதவினான், உதவுவதற்கு வந்தான். அப்படிப்பட்டவன் நீ போய் சொன்னா நான் பெண் தானே, எந்த பெண்மைக்கு உதவ வரமாட்டானா, நீ எடுத்து சொல்லக்கூடாதா அப்படின்னு மேகங்கள்கிட்ட கேட்கிறாளாம். அடுத்தது 6ஆம் பாட்டு. சலம் கொண்டு கிளிர்த்தெழுந்த தன்முகில்காள் மாவலியை நிலம் கொண்டான் வேங்கடத்தே நீர் நிறந்து ஏறி பொழிவீர்கள். உலம் கொண்ட விளங்கனி போல் உள் மெலிய புகுந்து என்னை நலம் கொண்ட நாரணனுக்கு என் நடலை நோய் செப்புமினோ. நடலை நோய் நிற்பது, இருப்பது, விழுவது, எழுவது, இப்படியாக உள்ளத்திலே எடுக்கக்கூடிய நோய், நம்மை பிடித்து ஆட்டி கொண்டிருக்கக்கூடிய நோய் நடலை நோய்னு சொல்லுவோம். அதாவது இந்த நோய் வந்ததுன்னா உட்கார விடாது, நிற்க விடாது, ஒரு இடத்திலே இருக்க விடாது, இப்படியெல்லாம் செய்யக்கூடியது நோய் என்னது? காமம் எனும் நோய். அந்த நோய் நிறந்து அப்படின்னா எங்குமே பரவி இருக்கக்கூடியதாக என்னுடைய உள்ளத்திலே இருக்கின்றது. இந்த ரசமாக இருக்கின்றது. அதாவது சலம் கொண்டு, ஜலம் கொண்டு, குளிர்ந்த நீரை கொண்டு மேகங்கள் குளிர்ச்சியாக இருக்கான். அந்த மகாபலியனிடமிருந்து பூமியை பெற்றுக்கொண்டவன் அதை எதை கொடுத்தாலும் ஒரு நீரை சேர்த்து வாங்கி கொண்டான். அப்படிப்பட்டவன் இங்கே திருமலையிலே எழுந்தருளிருக்கிறான் அப்படின்னு சாதிக்கிறார். பெரும் கொசுக்கள் கொண்ட விளாம்பழம் போல் உன் மெலியும்படி என்னுள்ளே புகுந்து அப்படிங்கிற, உலம் கொண்ட விளாங்கனி போல் அப்படின்னு. விளாங்கனி விளாம்பழத்தில் மொய்த்தவுடன் அந்த சாரல் ரசம் பற்றி விடுமா. கொசு அந்த விளாம்பழத்தில் உட்கார்ந்த உடனே எப்படி தேனீக்கள் ஒரு பூவிலே அமர்ந்த உடனே அந்த தேனை உறிஞ்சி விடுகின்றதோ அந்த மாதிரி உறிஞ்சி விடுமாம் கொசுக்கள். அந்த விளாம்பழத்தில் இருக்கக்கூடிய ரசத்தை, சாற்றை உறிஞ்சி விடுமாம். அப்படியே என் உள்ளே இருக்கின்ற நலன், சிந்தை, வளை, அதாவது நான் படுகின்ற துன்பங்கள் அனைத்தையும் உறிஞ்சி விடுமாக பகவானிடம் நீ எடுத்து சொல்லுவாயாக அப்படின்னு கேட்டுக்கிற ஆண்டாள். 7வது பாட்டு. சங்கமா கடல் கடைந்தான் தன்முகில்காள் வேங்கடத்து செங்கண்மால் சேவடிக்கீழ் அடிவீழ்ச்சி விண்ணப்பம் கொங்கை மேல் குங்குமத்தின் குழம்பு அழிய புகுந்து ஒரு நாள் தங்குமேல் என் ஆவி தங்கும் என்று உரையீரே. சங்கமா கடல், சங்குகளை உடைய பெரிய மாக்கடல், அது தெரியும். ஏன்னா எப்பொழுதும் சப்தம் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடியது கடல். அது எதனால் சப்தம் எழுப்பிக் கொண்டிருக்கிறதாம்? சங்கம் அப்படின்னாலே சங்கு வந்து சப்தம் எழுப்பிக்கொண்டே இருக்கும். நீங்கள் சங்கத்தை காதில் வச்சிருந்தோம்னா தெரியும், ஒரு மாதிரி சவுண்டு வந்துட்டே இருக்கும். அதனால தான் கடல் வந்து ஆழ்கடலும் ஒரு மாதிரி ஒலியை எழுப்பிக்கொண்டே இருக்கின்றதாம். அந்த ஆழ்கடலில் இருக்கக்கூடிய நீரையெல்லாம் தன்னகத்தை வாங்கி இருக்கக்கூடிய மேகங்களே, மேலே திருமேங்கட மாமலையின் மேலே தெரியக்கூடிய மேகங்களே, நீங்கள் அந்த எவ்வெருமானுடைய செவ்வடி திருவடி கீழே என்னுடைய அடியேனுடைய விண்ணப்பத்தை வைக்க கோருகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் ஒரு நாளாகினும் கும்ப குழம்பானது அழிந்து போகும்படி ஒரு நாளாகினும் அவன் வந்து கூட வேண்டும். நீ ஏதாவது சொல்லி என்னுடைய கடைக்கண் பார்வையாவது கிடைக்காத, நான் 10 மணி நேரம் நின்று வரேன், நீ ஜருகண்டி ஜருகண்டி ஜருகண்டின்னு சொன்ன நான் என்ன பண்ணுவேன்? 10 மணி நேரம் இல்லை, 23 மணி நேரம் ஆறுது எனக்கு. 23 மணி நேரம் நான் இல்லை நின்று வரேன். ஒரு 2 நிமிஷம், ஒரு 10 செகண்ட் விடக்கூடாதா? அவனுடைய பார்வை என் மேல் படுவதற்கு அதை நான் அனுபவிப்பதற்கு கொஞ்ச நாள் விடக்கூடாதா? அருக்குடையும் ஜருகண்டின்னு கையை பிடிச்சி இழுக்கிறேன்னு இப்போ சொல்கிறாமே, அந்த மாதிரி அவன் சொல்கிறா. சங்கமா கடல் கடைந்தான் என்னுடைய செங்கன்மால் அவனுடைய வேங்கெடுத்த தன்முகில்மா அடியேனுடைய பராரிக்கெல்லாம், அதாவது என்னுடைய இந்த புலம்பலையெல்லாம் நீ எடுத்து சொல்ல மாட்டியா? நான் இவ்வளோ புலம்புறேனே, ஊழியெல்லாம் அனைத்து கிடந்தாலும் திருப்தி அடைய மாட்டாத அபினிவேஷம் அன்றோ இவளது அப்படின்னு சாதிக்கிறார் அந்த வியாக்கியானத்தில். அபினிவேஷம் அப்படின்னா என்னுடைய ஆவி தங்கும், ஒரு நாள் கொஞ்சம் அவனுடைய கடைக்கன் பார்வையை நீ செய்விப்பாயாக, நான் கொஞ்சம் திருப்தி ஆயிடுவேன் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறார். அடுத்தது 8ஆம் திருமொழியிலே 8ஆம் பாட்டு. கார்காலத்து எழுகின்ற கால்முகில்கள்.
வேங்கடத்து போர்க்காலத்து எழுந்தருளி பொறுதவனார் பேர் சொல்லி நீர்காலத்து எருக்கலாம் பழ இலை போல் வீழ்வேனை வார்காலத்து ஒரு நாள் தம் வாசகம் தந்து அருளாரே. அதாவது கோடை காலத்திலே அந்த நீர் வற்றிவிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்காலத்திலே அந்த நீர் அதிகமாக சேமிக்கப்படும் மேகங்களிலே. இது அதாவது கார்காலம் கோடை காலம் மாறி மாறி வருகிறது சுவாமி. இதே மாதிரி தான் என்னுடைய மனது இந்த கர்மா அப்படிங்கிறதுனால சில சந்தர்ப்பங்களே எனக்கு இங்கே உள்ள வற்றி விடுகிறது. சில சந்தர்ப்பங்களிலே அவனுடைய எண்ணம் என்னை ஆட்கொண்டு விடுகிறது. அவன் என்னை பிரிந்து சென்று விட்ட அந்த தீயானது என்னுள்ளே எரிந்து கொண்டிருக்கிறது. சம்சார சாகரம் என்னை அலைகள் என்னை அழுத்தும் போது என்னால் மற்றதெல்லாம் சிந்திக்கவே முடியல. முதல்ல நான் பிறந்தது கொஞ்ச நாள் எனக்கு தெரியல. வேதம் நூல் பிராயம் நூறு மனுஷர் தான் புகவரேனும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதைபால் அகனதாகும் பிணி பசி மூப்பு துன்னும் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான கருளானேன்னு சாதிப்பார் அழுவார். அந்த மாதிரி எனக்கு என்னை அறியாமல் பல காலங்கள் போயிடுறது. அதுவும் வற்றி போன கார்காலத்து மேகம் மாறி இல்லாமல் போர்க்காலத்து எழுந்தல் இருக்கக்கூடியதாக இந்த வற்றி போனதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. கோடை காலத்திலே வற்றி போனதாக அவையெல்லாம் என்னை கொஞ்சம் இதெல்லாம் போக மிச்சமாக நான் திங்க் பண்ணுறது கொஞ்ச நாள் தான். அது எப்படிப்பட்டது? கார்காலத்து மேகம் போல் நீரை சொரியக்கூடியதா அவனுடைய நினைவு என்னை உள்ளே அப்படியே ஆர்ப்பரித்து வரக்கூடியதாக இருக்கு. அப்படிப்பட்ட மேகங்களே நீங்கள் போர்க்காலத்தில் வர மாதிரி அவ்வளவு அவசரமாக போய் சொல்லுங்க. ஏன்னா இது சீக்கிரம் போயிடும். என்னுடைய சிந்தனை இருக்கு இல்லையா, பகவானை நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய சிந்தனை கொஞ்ச நாளில் மாறிடும் சுவாமி. எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரமுமா நாம் அவனை நினைச்சுட்டு இருக்கோம். ஆண்டாளே சொல்கிறான், என்னாலேயே அப்படி நினச்சிட்டு இருக்க முடியலையே, எனக்கு அது மாறி மாறி வருகிறது. அதனால் அப்படின்னா இந்த ஜீவாத்மா எப்படி நினச்சிட்டு இருக்கணும், அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கணும். அதனால் சீக்கிரம் போர்க்காலத்தில் அவ்வளவு போர்க்காலம்னா என்ன ஆக்டிவிட்டீஸே ரொம்ப ஜரூராக இருக்கும். அதனால் அவனிடத்தே சென்று சொல்லுங்கள். மழைக்காலத்து அழகாக ஒசிந்து விழுகின்ற எனக்கு நெடுகிச் செல்கின்ற காலத்திலே ஒரு நாள் ஆகினம் தம்முடைய ஒரு வார்த்தையை அருளாதோ, அவனுடைய வார்த்தை வார்காலத்து ஒரு நாள் தம் வாசகந்தான் தந்து அருளாரோ. நம்ம கேட்குறோம் இல்லையோ, அவனுடைய கடைக்கண் பார்வை எனக்கு படாதா அப்படின்னு, அவனுடைய வாசகம் என்னுடைய காதிலே விழாதா, அவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டானா, வா என்று என்னை அழைக்க மாட்டானா என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன்னு அவன்கிட்ட சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறான் ஆண்டாள். அதாவது வார்தல் போதல் ஒழுகல் நெடுமையாகும் அப்படிங்கிறது ஒரு நிகண்டு அப்படின்னு சொல்லுவோம். வார்தல் போதல் ஒழுகல் நெடுமையாகும் அப்படின்னு. முகம் காட்டுவதில்லையாகல் வார்த்தையாகில் சொல்லுவதோ. சில பேர் உள்ளுக்குள்ளே இருப்பா, முகம் தெரியாது, ஆனால் வார்த்தை மட்டும் வரும். முகம்தான் அவன் காட்டல, ஒரு வார்த்தையாவது என் காதில் விழும்படி சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குற. அந்த போலியானதாகவாவது இருக்கக்கூடாதா, இந்த மகிழ்ச்சி என்பது எனக்கு போலியான ஒன்றையாவது தரக்கூடாதா அப்படின்னு கேட்குறார். 9வது பாட்டு மத யானை போல எழுந்த மாமுகில்கள். இது வரைக்கும் சாதாரணமாக தென்றல்னு ஆரம்பித்தா சாதாரணமாக நீர் கொண்ட மேகங்கள்னா இப்போ என்ன சொல்கிறா, மத யானை போல எழுந்த மேகங்கள் அப்படிங்கிறார். என்ன மீனிங்? நித்திய ஊரிலே நித்திய முக்தர்கள் பரமதனானை அனுபவித்து கொண்டிருக்கும் போது திருவேங்கடமுடையானை திரளாக கழிக்கின்ற போது அதிலே யானும் ஒரு சிறிய இன்பத்தை அனுபவித்து விட மாட்டேனா? வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள், பாம்பனையான் வார்த்தை என்னே கதி என்னும் தானாவான். அவன் தானே எனக்கு கதி, வேற யார் இருக்கா? கதி என்னும் தானாவான், அவன் மட்டும்தான் எனக்கு கருதாது ஓர் பெண் கொடியை. வேற எதுவுமே இல்லாமல், வேற எந்த விதமான சிந்தனையுமே இல்லாமல் ஒரு பெண் கொடி இங்கே காத்திருக்கிறேன் என்று அவளிடம் என்னை வதை செய்து கொண்டிருக்கிறது. அவனுடைய நினைவு நாமங்கள் என்னை வதைத்து கொண்டிருக்கின்றன. எப்பொழுது அவன் என்னை சேர்வான், நான் எப்பொழுது அவனை அடைவேன் என்ற எண்ணம் என்னை வதைத்து கொண்டிருக்கிறது எனும் சொல் வையகத்தார் மதியாரே. நான் இதை போய் வரையாற்ற சொன்ன யாராவது நம்புவானா? நம்ப கூட மாட்டேங்கிறான். திருநீர்மலையிலே, அதாவது திருமலையிலே நித்தியவாசம் செய்யும் பாக்கியமுடையவர்களே, நீங்கள் ஒரு பெண் கொடியை வதை செய்தான் என்றும் சொல்லை அவனுடைய எண்ணமாகிறது என்னை வதை செய்கிறது அப்படின்னு இங்கே நான் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. நீங்கள் அவங்ககிட்டே சொல்லுங்க, அவன் புரிஞ்சுப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி? இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவிடம் அடைக்கலமாக அடைய வேண்டும் என்பதை நம்ம மற்ற யார்கிட்டையுமே சொல்ல முடியாது சுவாமி.
நம்முடைய ஆச்சாரியன்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த ஆச்சாரியனால் மட்டும்தான் அதை புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அதற்கு ஒரு வழியை அவனால் மட்டும்தான் சொல்ல முடியும். நமக்கு ஏற்ற வழியாக அது இருக்க முடியும். அதனால் மேலே உங்களுக்கு தான் செய்ய, வேறு யார்ட்டையும் சொல்ல. எல்லாரும் பரிகசிப்பார்கள், என்ன கேலியா பேசுவா. அதனால் இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை அவன் உணர்ந்து கொள்ளும் தருணத்தை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நீங்கள் தயவு செய்து அவரிடம் சென்று சொல்வீர்களாக. இதில் எந்த விதமான பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை ஆகிலே தான் அழிய புக்க அளவிலும் எம்பெருமானுக்கு ஒரு குறையும் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறாளோ. பாம்பனையாக வார்த்தை, அதாவது பாம்பனையாக அப்படின்னா பாம்புக்கு பாம்பனையான் வார்த்தை என்ன, பாம்புக்கு இரட்டை நாக்குன்னு சொல்லுவார் இல்லையா? அதற்கு நாக்கு இரண்டாயிருப்பது போலே இவனும் 2 நாக்கு பெற்றானோ, அதாவது பொய்யாகி விட்டானோ. பாம்பனையின் மேதில் இருந்ததுனால சில சமயங்களில் என்னை மறந்து விட்டானோ, என்னையே நினைத்து கொண்டிருக்கிறான், நினைத்து கொண்டிருப்பான், இருக்க வேண்டும் என்று நினைத்து நான் இங்கே உரிய கொண்டிருக்கிறேனே, அவன் என்னை மறந்து விட்டானோ. அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாம்பனை மேல் படுத்ததுனால வந்த வினையோ தெரியல எனக்கு. நாகத்தின் அணையானை நன் உதலால் நயந்து உரைசை மேகத்தை வேங்கடக்கோன் விடுதூதில் விண்ணப்பம். இது அடியனுடைய விண்ணப்பம். போகத்தில் வழுவாத புதுவையர்கோன் கோதை தமிழ் ஆகத்து வைத்துரைப்பார் அவடு அடியார் ஆகுவரே. அதாவது வண்ண மாடங்கள் திருவதார சிறப்பு தொடங்கி பூச்சூட்டல் காப்பிடல் முதலிய போகங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதபடி அனுபவித்த பெரியாழ்வார் அடியாராகுவரே பக்தவர்களுடைய கைங்கரியத்தை பெற்று நாயகனிடமிருந்து நாயகி பிரிந்து வந்து அந்த பிரிவை உணராமல், அந்த பிரிவு என்பதை தான் உணராமல் இந்த கர்மா என்னை இழுத்து கொண்டிருக்கிறது என்றும் சிந்தனையாலே அவ்வப்போது வருகின்ற எண்ணங்கள் எனக்கு அதை உணர்த்தி, அவையால் அந்த எண்ணங்கள் என்னை வரும்போது நான் உங்களிடம், அதாவது ஆச்சாரியனிடம் சென்று என்னை அர்ப்பணித்து அவனிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என்னை இந்த கர்மாவை விடுத்து இந்த ஜீவாத்மாவை மோட்சம் என்று கொடுக்கக்கூடிய அந்த பரமாத்மாவிடம் என்னை அழைத்து செல்லுங்கள் என்பதாக பலஸ்ருதியோடு இந்த 8ஆம் திருமொழியை ஆண்டாள் பூர்த்தி செய்கிறாள். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.